சர்வா கம்பெனியின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டதால் இப்போது அவனது புரோட்டான் பப்ளிஷர்ஸ் செக்ரட்டரி குயின்சி கூட அவனிடம் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்க அவளும் அழைத்திருந்தாள். சர்வா டைகர் ஸ்பீக்கிங் என்றதும் அவள் அந்த பக்கம் உறைந்து நிற்க, ஹலோ, நான் சொல்றத கவனமா கேளுங்க. கம்பெனி பாலிசியில நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அப்புறம் சூர்யா மூலமா நீங்க இன்னைக்கு ஒரு புது கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. am I right என்று சர்வா அதிகார தோரணையில் பேசினான். எனவேதான் சாதாரண மேனேஜராக அவள் முன்னால் பேசினாலும் அவளால் குரலை கண்டுபிடிக்க முடியாது என்று கணக்கு போட்டான். சர்வா பேசியதில் அதிர்ந்திருந்த குயின்சி, எஸ் சார், அந்த டீல் இப்பதான் ஃபைனல் ஆச்சு என்று கூறினாள். குட், நீங்க உடனே A&M கம்பெனியோட ஹெட் தீரஜுக்கு கால் பண்ணி டீலை கேன்சல் பண்ணுங்க. அப்படியே தீரஜ் கிட்ட அவன் கூட ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க என்று சர்வா அழுத்தம் திருத்தமாக கூற, சார், திடீர்னு எப்படி சார் அந்த டீலை என்று குயின்சி புரியாமல் இழுக்க, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்ங்க. ஏன் எதுக்குன்னு தேவையில்லாம பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே நிறைய வேலை பெண்டிங் இருக்கு என்று ஒரு முதலாளியாக ஆர்டர் மட்டும் கொடுத்தான் சர்வா. இருந்தும் எப்படியாவது இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என குயின்சியின் மனம் துடித்தது. ஆனால் டைகரை எதிர்த்து அவளால் கேள்வி கேட்க முடியாமல் போனதில், ஓகே சார் என்று உள்ளே போன குரலில் சொன்னவள் அமைதியாக இருக்க, இந்த பக்கம் காலை கட் செய்து விட்டான் சர்வா. அவனை பார்த்து கொண்டிருந்த சூர்யா, என்னாச்சு, அந்த கம்பெனியோட டீலை ஏன் கேன்சல் பண்ண சொல்ற? அது நல்ல கம்பெனி தானே என்று கேட்டான். அது சும்மாதான், அந்த கம்பெனியோட பேர் எனக்கு பிடிக்கல, அதான் என்று சர்வா வெகு சாதாரணமாக கூறி முடிக்க, இந்த பக்கம் சூர்யாவுக்கு குயின்சியிடமிருந்து அழைப்பு வர அவன் சர்வாவை பார்த்தான். போனை ஸ்பீக்கரில் போடு என்பது போல சர்வா சைகை செய்ததும் அதே போல செய்த சூர்யா, ஹலோ, சொல்லுங்க குயின்சி என்றான். சார், டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணதுக்கு சாரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைகர் சார் கிட்ட பேசினேன். அவர் இந்த புது டீலை கேன்சல் பண்ண சொல்றாரு. அந்த டீல் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அத போய் எப்படி சார் கேன்சல் பண்றது என்று அவள் மென்மையாக பேச, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கு எனக்கு கால் பண்ணி இருக்கீங்க? அது சார், அது நீங்க இத பத்தி டைகர் கிட்ட ஒரு முறை பேச முடியுமா என்று அவள் தயங்கிக் கொண்டே கேட்டாள். ஆர் யூ சீரியஸ் குயின்சி? டைகரோட ஆர்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அதையும் நான் தான் சொல்லணுமா? அவர்கிட்ட போய் பேச சொல்றீங்க? ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க குயின்சி. இதுக்கப்புறம் டைகர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை மட்டும் கேட்டு நடந்தா போதும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது என்று சர்வாவை பார்த்து கொண்டே கூறினான் சூர்யா. சர்வாவும் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். இந்த பக்கம் சூர்யாவின் பேச்சில் தடுமாறிய குயின்சி, இல்ல சார், நான் அப்படி சொல்லல, கம்பெனிக்கு நல்லது, அதுக்காகத்தான் சொன்னேன் என்று தடுமாறி சொல்லி முடிக்க சர்வாவிற்கு சிரிப்பு வந்தது. உடனே சூர்யா, லிசன் குயின்சி, உங்களுக்கு நான் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கிறேன். தேவையில்லாம டைகர் விஷயத்துல தலையிடாதீங்க. அவரோட கோபத்தை உங்களால தாங்க முடியாது. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அடுத்த நிமிஷமே உங்க வேலை போயிடும். ஜாக்கிரதை என்று தெளிவாக அவளுக்கு விளக்கம் கூற, இப்போது சர்வா ஜன்னல் வழியாக மீண்டும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தான். ஓகே சார், ஓகே, எனக்கு புரியுது. நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். நான் இத பத்தி பேசுனேன்னு டைகர் சார் கிட்ட சொல்லிட வேண்டாம் என்று பணிந்து கெஞ்சி கேட்டுக் கொண்டாள். அவள் பேசியதில் இப்போது சூர்யாவிற்கும் கூட சிரிப்பு வந்துவிட அதை கட்டுப்படுத்திக் கொண்டவன், சாரி குயின்சி, இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு என்று கூறியவன் அவள் பதிலுக்கு காத்திராமல் காலை கட் செய்துவிட அடுத்த நொடி சத்தமாகவே சிரித்து விட்டான் சர்வா. சூர்யாவும் சிரித்துவிட்டு, சர்வா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புதுசா இப்ப நிறைய கம்பெனி வந்துருச்சு. எல்லாருமே அவங்கள அண்டர் கிரவுண்ட் மாஃபியான்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் டைகர்னு காட்டிக்க நினைக்கிறாங்க என்று பின்னால் சாய்ந்து சர்வாவிடம் கூற, எல்லாமே ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான் என்ற சர்வா அமைதியாகவே இருக்க சூர்யா அவனையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்றான் சர்வா. டைகர், நீ மறுபடியும் உன் பொசிஷனுக்கு வந்துட்ட. உனக்கு அடுத்த பொசிஷன்ல நான் இருக்கலாமா இல்ல என்று சூர்யா சிறிது தயக்கத்துடன் கேட்க, சர்வா அவனை சற்று நிதானமாக பார்த்து, ஓகே, நோ இஷ்யூஸ், செகண்ட் பொசிஷன்ல நீ இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் போன்ல மட்டுமே கான்டாக்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நேர்ல மீட் பண்றது வேண்டாம்
என்று சர்வா சொன்னதும் உடனே சரி என்று தலையாட்டிய சூர்யா தனது பேக்கிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்து சர்வாவிடம் நீட்டி, இத உன்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன், இது உன்னோடதுதான். இது என்ன ஃபைல்? ஏன் இதை நீ என்கிட்ட முன்னாடியே கொடுக்கல என்று கேட்டுக்கொண்டே அதை வாங்கினான் சர்வா. அவன் அதை பிரித்து பார்க்கும் வரை அமைதியாக இருந்தான் சூர்யா. அதை திறந்ததுமே அதற்குள் ஒரு பிளாக் கார்டு சர்வாவிற்காக காத்திருந்தது. அதை பார்த்த சர்வா, விக்ரமன் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கார்டு எனக்கு கொடுத்திருக்காரு என்று கூறினான். இல்ல சர்வா, இது அவர் கொடுத்ததை விட ரொம்ப வேல்யூபிள், நல்லா பாரு என்று கூறியதும் குழப்பமாக அவனை பார்த்துவிட்டு அந்த கார்டை சற்று தெளிவாக கவனித்தான் சர்வா. அதிலிருந்த எழுத்துக்கள் தங்கத்தால் பொறிக்கப்பட்டு அதில் ஆங்காங்கே சிறிய வைரக் கற்களும் பதிக்கப்பட்டிருந்தது. இந்த கார்டோட லிமிட் என்ன தெரியுமா? 1000 கோடி. நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் என்று சூர்யா கூற சர்வா பதில் பேசாமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த கார்டை உங்க அப்பா தான் உனக்காக ரெடி பண்ணாரு என்றான் சூர்யா அடுத்ததாக. 1000 கோடி என்ற வார்த்தையிலேயே அதிர்ந்திருந்த சர்வா, என்னோட நெட்வொர்த் என்ன என்று கேட்டான். அவனால் இப்போது தன்னுடைய மொத்த மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை கணக்கிடவே முடியவில்லை. அதற்கு சிரித்த சூர்யா, கிளியரா சொல்லணும்னா டோட்டல் வர்த் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்துதான் இருக்கும். ரஃபா உனக்கு ஒரு எஸ்டிமேட் சொல்லணும்னா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற அசெட்ஸ் அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 80,000-90,000 கோடிக்கு பக்கம் இருக்கும் என்று யோசனையுடன் சூர்யா கூறி முடிக்க அதிர்ந்த சர்வா, எனக்கு அவ்வளோ சொத்து இருக்கா என்று நம்ப முடியாமல் கேட்டான். அப்புறம் டைகர்னா சும்மாவா? நீ பிறக்கும் போதே பில்லியனரா பிறந்தவன் சர்வா என்ற சூர்யா, அடுத்த பகுதியும் திருப்பி பாரு என்றதும் அவன் கொடுத்த ஃபைலில் அடுத்தடுத்த பக்கங்களை பார்க்க அதில் இன்னும் பல கார்டுகள் இருந்தது. இந்த கார்டெல்லாம் எதுக்கு? இது எல்லாமே நீ எந்தெந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா இருக்கியோ அந்தந்த கம்பெனியோட கார்ட்ஸ். இதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு எனக்கு கரெக்டா தெரியாது. ஆனா இதை வச்சு நீ எப்ப வேணாலும் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வித்ட்ரா பண்ணி பணமா மாத்திக்கலாம் என்று தனக்கு தெரிந்ததை கூறினான் சூர்யா. அதை கேட்டு தலையாட்டிக் கொண்டான் சர்வா. ஏர்போர்ட்டில் இருந்து இப்போது சென்னை சிட்டிக்குள் இருவருமே வந்திருக்க சர்வா கூறியது போல அவனை இமேஜின் செக்யூரிட்டிஸ் ஆபீஸில் இறக்கிவிட்டான் சூர்யா. பில்டிங் அருகில் வந்த சர்வாவிற்கு ஆபீஸ் செல்ல அப்போது மனமே இல்லை. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு தான் ராஜா என்று அறிந்த அவனது மனம் அதையெல்லாம் இன்னும் முழுதாக கிரகித்துக் கொள்ளவே இல்லை. ஆபீஸில் வேலை நிறைய இருந்தாலும் அதை செய்ய இப்போது மனம் இல்லாமல் இருந்தவன் நேராக பார்க்கிங்கிற்கு சென்று தனது காரை எடுத்துக்கொண்டு தன் பழைய வீட்டை நோக்கி கிளம்பினான். புயல் வேகத்தில் வந்தவன் காரை விட்டு இறங்கி அடுத்த நொடி கையில் இருந்த சூட்கேஸை தூக்கிக் கொண்டு வீட்டிற்குள் ஓடினான். என்னோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கே நான் ஒரு நல்ல வீடு வாங்கணும் போல என்று நினைத்துக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்திருந்தவன் இத்தனை அவசரத்தில் தன்னை பின்தொடர்ந்து வந்த காரையும் அதற்குள்ளிருந்து இறங்கிய 3 பேரையும் கவனிக்காமல் போனான். காலையிலிருந்து இவனை துரத்திக்கிட்டு இருக்கோம், நல்ல வேளை இப்பவாச்சு இவனை பிடிச்சாச்சு என்று ஒருவன் கூற, இவன்தான் நல்லா தெரியுமா, இல்ல ஆள் மாத்தி தூக்கிட்டோன்னு தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் என்றான் இன்னொருவன். இல்ல 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 இவனேதான், ஆகாஷ் சார் இவனோட போட்டோ கூட அனுப்பியிருக்காரு என்று தெளிவாக காட்டினான் மூன்றாவதாக இருந்தவன். சினிமா தியேட்டரில் நடந்த அவமானத்திற்கு பழி வாங்க ஆகாஷ் சர்வாவை அடிப்பதற்காக இந்த 3 அடியாட்களை அனுப்பியிருந்தான். அவன் அனுப்பியிருந்த இந்த 3 அடியாட்களுக்குமே சர்வாவின் காரில் மோஷன் சென்சார் இருக்கிறது என்பதும் கார் உபயோகத்தில் இல்லாத பொழுதும் சுற்றி நடக்கும் அனைத்தையும் அது படம் பிடிக்கும் என்பதும் தெரியாமல் போனது. வீட்டிற்குள் நுழைந்த சர்வா கதவை மூடாமல் சூட்கேஸை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அப்படியே அமர்ந்துவிட திடீரென அவன் முன் தோன்றிய இந்த 3 தடியர்களும் கிரிக்கெட் பேட்டை வைத்து வேகமாக அவன் தலையில் அடித்தனர். நொடிப்பொழுதில் நடந்த சம்பவத்தில் மயங்கி விழுந்தான் சர்வா. அவனை காரில் தூக்கி போட்டுக்கொண்டு கிளம்பியது அந்த கூட்டம். இவை அனைத்தும் சர்வா காரின் கேமரா வழியாக ரெக்கார்ட் ஆகிக் கொண்டிருந்தது. கார் கிளம்பி சிறிது நேரம் கழித்து மெல்ல மெல்ல சர்வாவிற்கு மயக்கம் தெளிந்து கண் விழிக்க முயற்சி செய்தான். நன்றாக கண்களை திறந்த பிறகுதான் தன்னுடைய பழைய வீட்டிலும் இல்லை, ஆபீஸிலும் இல்லை, அதற்கு பதிலாக ஏதோ ஒரு பழைய பில்டிங்கின் பேஸ்மெண்டில் விழுந்து கிடக்கிறோம் என்பதே அவனுக்கு புரிந்தது. கை, கால், கழுத்து என உடல் முழுவதும் வலியெடுக்க சர்வாவிற்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை.
கடினப்பட்டு தன் முன்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க பிளாக் டி-ஷர்ட் அணிந்திருந்த ஒருவன் சர்வா முன்னால் வந்து நின்றான். யாரா நீ என்று அவனை பார்த்ததும் சர்வா கேட்க, நாங்கள்லாம் உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம், இப்பவாவது உனக்கு புரியுதா இல்லையா என்றவன் சிரிக்க கூடவே பல சிரிப்பு சத்தமும் கேட்க, அப்போதுதான் அந்த இடத்தில் இன்னும் சிலர் இருப்பதையே சர்வா கவனித்தான். ஓகே, இவங்க என்ன கிட்னாப் பண்ணி இருக்காங்க என்று யோசித்த சர்வாவிற்கு காரணம் புரியவே இல்லை. டேய், அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா என்று ஒரு தடியன் சொல்ல அதற்கு 2 பேர் அங்கிருந்து ஓடினர். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன், என்னை விட்டுருங்க என்று சாதாரணமாக சொன்னான் சர்வா. பணம் வேணும்னா உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்க எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகாது. உன்னை கடத்திட்டு வந்திருக்கிறது எதுக்குன்னு நினைச்ச? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.